ஸ்பாட்ல வந்து உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்டே உங்களுக்கு தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு தெரியுமா? எப்படி சார்? எனக்கு தானே முதல்ல தெரியும், உங்கள்ட்ட என்கிட்ட தானே முதல்ல சொன்னாங்க. அவர் ஆமாம், இல்லை அது எல்லாருக்குமே தெரியும். பட் வந்து இந்த மூமெண்ட்டில் நான் சொல்கிறேன், அந்த தேட்டரில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தப்போ எனக்கு இந்த பக்கம் ஷாலினி மேம் இருந்தாங்க, இந்த பக்கம் அவர் இருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அதுதான் முதல் ஷெட்யூல், ஒரு 10 நாள் ஷெட்யூல் தான் அது. அந்த ஷெட்யூலில் வந்து இருக்கும்போது எனக்கு தள்ளி தள்ளி தான் டேட் கொடுக்குறதா இருந்துச்சு இந்த படத்துக்கு. அப்போ அஜித் சார் சொன்னார், சரஞ்சு இந்த படத்தை வந்து நான் வந்து டேட் வந்து ஃபுல்லாகவே நான் அட்டஸ்டச் நான் தரேன், இந்த படத்தை வந்து நீங்கள் முடிச்சிடுங்க சீக்கிரமாக, இல்லைன்னா நான் இந்த பொண்ணை லவ் பண்ணிடணும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாரு. அவங்க முகம் செவந்து போச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரொப்போசல் தான். அது ஓப்பனாக என் முன்னாடி மற்றவங்க யாருக்குமே தெரியாது, எல்லாம் லைட்டிங் அந்த இது ஷார்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குறாங்க. இந்த கான்வர்சேஷன் வந்து எனக்கு இந்த பக்கமும் நடந்தது. அப்புறம் அதுக்கு வந்து உயிர் வந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து இந்த படத்துக்காக எடுக்கப்பட்ட ஷாட்டே கிடையாது. அஜித் அவர்களும் ஷாலினி அவர்களும் அவங்க அந்த காதலோடு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறத அவங்களுக்கு தெரியாமல் ஷூட் பண்ணி அந்த ஃபுட்டேஜை நான் இதில் வந்து ஒரு இடத்துல நான் வந்து வச்சுருக்கிறேன். 2 ஷாட் வரும், அதை யார் வேணாலும் கண்டுபிடிங்க, இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதில் வந்து அஜித் சார் வந்து அஜித் அவர்களாக இருப்பாரே தவிர இது வந்து அந்த அமர்கலம் படத்தினுடைய அந்த வாசுங்கிற கேரக்டராக இருக்க மாட்டார். அந்த ஷாட்டை நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம், அதில் தெரியும் உங்களுக்கு.